நெருப்பின் சூடேந்தி புயலின் வேகம் கொண்டு வதைத்துக் கொண்டிருந்த மகிஷனை வதம் செய்ய வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. அழித்துக் கொண்டிருந்த மகிஷனை அழித்தொழிக்க வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. கொடுமைகள் செய்து கொண்டிருந்த மகிஷனை கொன்று புதைக்க வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. பலம் பொருந்தியவனுக்கு மேல் பலம் பொருந்தியவளாய், சக்தி நிறைந்தவனுக்கு மேல் சக்தி நிறைந்தவளாய், தீமையை அழிக்க திமிரி வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. திரட்டுகிறாள் சக்தியை, ஒவ்வொரு திசைகளிலிருந்தும் சக்தியை, பௌதீக சக்தியை திரட்டுவதின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவளாய் திரட்டுகிறாள் சக்தியை பிரபஞ்சத்தின் சகலத்திலிருந்தும். நிலமதிர வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. வானதிர வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. ஐம்பெரும் பூதங்களும் அதிர அதிர, அண்ட சராசரங்களும் அதிர அதிர வருகிறாள் மகிஷாசுரமர்த்தினி. மகிஷன் இயக்கத்தை தடுக்க நினைக்கிறான். மகிஷாசுரமர்த்தினியோ இயக்கத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்கிறாள். அவளின் வேகத்திற்கு முன்னால் அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவளின் கோபத்திற்கு முன்னால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மகிஷாசுரமர்த்தினியின் காலுக்கு கீழ் நசுங்கி கிடக்கிறான் மகிஷன். அழிவே இல்லை என்று ஆர்ப்பரித்தவனை பாருங்கள், எதிரியே இல்லை என்று எக்காலமிட்டவனை பாருங்கள், இவனா அவன் என்பது போல வீழ்ந்து கிடக்கிறான். பாருங்களேன், ஒரு வதம், ஒரு கொலை, ஓர் அழிவு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. எல்லா அழிவுகளும் அல்ல, ஆக்கத்தைப் போலவே சில அழிவுகளும் பேரழகானதுதான். மகிஷாசுரமர்த்தினி மகிஷனை வீழ்த்தியதற்கு பின்னால், தாவீது கோலியாத்தை சாய்த்ததற்கு பின்னால், தீமைகள் அழிக்கப்பட வேண்டும், நன்மைகள் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுகள் உறைந்திருப்பது பேரழகில்லாமல் வேறென்ன?